Good morning, champion. This is Professor Asan from Government College of Technology. I am my technical champion Veera Vijay along with me. இன்னைக்கு என்னன்னா Veera Vijay ஒரு ரெண்டு ப்ராப்ளம் வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்திருக்காரு. அந்த ரெண்டு ப்ராப்ளம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து சிக்மா கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஷேஷஸ் இந்த XY பிளேன்ல இருக்கிற ஷேஷஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல இருந்து பார்த்தோம்னா ஷேஷஸ் XY பிளேன் வந்து இங்கே 20 இது மட்டும் தான் இருக்கு. ஆன்சர் வந்து 20. ஸோ ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தான் அது கொடுத்துருக்குதா கைஸ். சிக்மான்றது ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் என்ன இருக்குன்னா சிக்மா எக்ஸ் இருக்கும், tau xy இருக்கும், tau xz இருக்கும், tau yx இருக்கும், சிக்மா y இருக்கும், tau yz, tau zx இருக்கும், tau zy, அப்புறம் சிக்மா z இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நமக்கு புரிதல் அப்படின்னா அவங்க கேட்டது சிஎஸ்எஸ் இன் xy பிளேன் தான் கேட்டிருக்காங்க. xy பிளேன்னா கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக 20 அப்படின்னு பார்த்தோன்னு போட்டுடலாம். ஆனால் அந்த ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தெரிஞ்சால் தான் போட முடியும், தெரியலாம் போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சூப்பரான கொஸ்டின், பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஆனால் ஒரே ஒரு கான்செப்ட் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதே வந்து சிக்மா இசட் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அதான் டயகனலாக இருக்கிறது தான் சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா இசட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 சிக்மா அண்ட் சிக்மான்னு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் நார்மல் ஸ்ட்ரெஸ் டு த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நார்மல் ஸ்ட்ரெஸ் டு த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆன் த மேக்ஸிமம் ஷியர் பிளேன். அதுதான் தேவை. அது என்னன்னா ஆன் த மேக்ஸிமம் ஷியர் பிளேன், ஆன் மேக்ஸிமம் ஷியர் பிளேன்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இது. ஸோ மேக்ஸிமம் ஷியர் பிளேன்ல வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா வந்து என்னது? சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைடட் பை 2. ஸோ போட்டிங்கன்னா 3 சிக்மா மைனஸ் சிக்மா பை 2 போட்டால் சிக்மான்னு வரும். அதே போல் நார்மல் ஸ்ட்ரெஸ் அந்த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேன் வந்து சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 2 டிவைடட் பை 2 வரும். போட்டால் 4 சிக்மா டிவைடட் பை 2 வரும். 2 சிக்மா அடிச்சா அப்போ 2 சிக்மா பை சிக்மா போட்டால் சிக்மா சிக்மா கேன்சல் ஆயிடும். ஆன்சர் வந்து 2 வரும். இது கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது இஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின் சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின் வந்து நம்ம இந்த ஃபார்முலா தெரியும், மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஆனால் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆன் த மேக்ஸிமம் ஷியர் பிளேன், நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆன் த நான் மேக்ஸிமம் ஷியர் பிளேன். அப்பதான் இது இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ 3 சிக்மா அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா சிக்மா 3 சிக்மா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சிக்மானா இங்கே அப்படின்னா 3 சிக்மா அப்படின்னா இதுதான் மோஸ்ட் ஆஃப் யூ வரும். 3 சிக்மா இது சிக்மா. ஸோ மேக்ஸிமம் ஷியர் பிளேன் வந்து எங்கன்னா இங்கே கரெக்டாக இந்த மேக்ஸிமம் இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3 சிக்மா பை இதோட மிட் பாயிண்ட் தான் வந்து 2 சிக்மா, அதான் நார்மல் ஸ்ட்ரெஸ். இதில் வந்து அதே போல் வந்து இதோட ஷியர் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 2 சிக்மா சிக்மானா இதுவும் சிக்மா. ஸோ இங்கே சிக்மா டவு மேக்ஸ் ஈக்குவல் டு சிக்மா. அதே போல் இது வந்து சிக்மா என். ஸோ 2 சிக்மா பை சிக்மா பார்த்தீங்கன்னா 2 வரும். சூப்பரான கொஸ்டின். இது வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின். இப்போ கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டினை பார்த்தா நம்ம ஒரு அலாதி பிரியமாக ஆகிடணும். அப்போ வந்து ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளான கொஸ்டின்லாம் இன்னும் ஈஸியாகவே சால்வ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி 2 கொஸ்டின் நம்ம கற்றுக் கொடுத்தாரு வீர விஜய். கற்றுக் கொடுத்த வீர விஜய்க்கு நம்ம